அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. எங்கேங்க தேடிக்கு விதைக்கிறது? தண்ணியும் இல்லை. இந்த டைம் வந்து ஆகஸ்ட் 15 தண்ணி எடுத்து விட்டுருவாங்க. இந்த டைம் வந்து தண்ணி வராது, தண்ணி இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத விவசாயிகள் முழிச்சிட்ருக்காங்க. இவ்வளோ நாள் அதாவது நெல் அப்படிங்கிறது விதைக்கிறது அப்படிங்கிறத விட இவ்வளோ ஒரு 10 20 வருஷம் 30 வருஷமாக கொண்டுட்டு வந்து தென்னம்புள்ள காஞ்சிர மாட்டிருக்கு. அதுதான் பெரிய கொடுமை. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கொண்டாந்து சேர்த்திருப்பாங்க. அது வந்து இப்போ தண்ணி இல்லைன்னா இன்னொரு 6 மாதம் இப்படியே போச்சுன்னா அதனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பழமொழியே இருக்குது, பெத்த புள்ள வந்து நம்மளுக்கு சோறு போடலினாலும் வெச்ச புள்ள சோறு போடும் அப்படிங்கிறது. அதுவுமே இல்லை அப்படின்னா விவசாயிகள் வந்து என்ன நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, நிறையா சூசைட் பண்ணிக்குவாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து 20 வருஷம் 30 வருஷமாக கொண்டு வந்து வச்சது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ அதை பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியும் காணா, ஏன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் குடிக்கிறக்கே தண்ணி இல்லாத போயிருமாட்டிருக்குது. வந்த மழை பெஞ்சதுன்னா அந்த நீரையும் சேமிக்கிற அளவுக்கு வந்து விவரமாக இது சேமித்து வைக்கல. இப்படியே போச்சுன்னா விவசாயினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இந்த வழி வந்து ஒரு விவசாயிக்கு மட்டும்தாங்க தெரியும். உண்மையால் ஓப்பனாக சொல்லல, அந்த காட்டை பார்க்கையிலெல்லாம் அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. ஐயோ தண்ணி இல்லாத இப்படிக்கா, இதே இவ்வளோ நாள் கொண்டு வந்தது இவ்வளோ நாள் வச்சது இதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நில நாற்று விட்டுட்டு நெல் அறுவடைக்கு வந்து தை மாதம் காத்துக்கிட்டு இருப்போம், பொங்கல் வைப்போம். இப்போ நீ பொங்கல் வைக்கிறதுக்கு அறுவடை இருந்தால் தானே பொங்கல் வைக்க, விதை விதைச்சா தானே அறுவடை இருந்தால் தானே பொங்கல். எல்லாமே வந்து போயிடுச்சுங்க. உண்மையாலும் ஒரு மழை நீரை சேமிக்கல அப்படின்னா நம்மளுடைய நிலைமை வந்து என்ன அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். தயவு செஞ்சு தண்ணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மக்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வாழ்வாதாரம் அப்படிங்கிறது முதல் வந்து தண்ணி தான். தண்ணிக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விவசாயத்தை காத்து விவசாயத்துக்கு முன்னெடுத்து கொண்டுட்டு போய் ஏதாவது வந்து பண்ணுங்கள் தயவு செஞ்சு.